ஹாய். உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் எல்லாம் வைகை ஆற்றுக்குள்ள கடந்ததாங்க. இது பல வருஷங்களுக்கு முன்னாடியே 2003 2003 அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, சிவகாசி காரனேஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த கிரவுண்டில் இந்த சர்க்கஸ்லாம் போடுவாங்க. அந்த கிரவுண்ட்லேயே நடந்த பெரிய கூட்டத்தில் மீட்டிங் முடிச்சுட்டு கடைசி தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் கிளம்பி போனார். அவர் போன அடுத்த நிமிஷம் மேடைக்கு பின்னாடி, அதாவது அந்த கிரவுண்டுக்குள்ளே தான் நாங்கள் மாடெல்லாம் வச்சுருந்தோம். அந்த கிரவுண்ட் பக்கத்தில் லேண்டில் எங்கள் இடத்துக்குள்ளே வாங்கின அந்த மனுக்கள் எல்லாம் கட்டு கட்டாக குப்பை குப்பையாக கிடந்தது. உட்காந்து நாங்கள் எல்லாம் படித்தோம். அதில் அந்த டயத்தில் இந்த நடக்க முடியாதவங்க 3 சக்கர வண்டி இதெல்லாம் கொடுக்குறது ரொம்ப அபூர்வம். ஒரு பையன் நடக்க முடியாத திட்டங்களை சேர்ந்த ஒரு பையன், நடக்க முடியாத பையன், எனக்கு 3 சக்கர வண்டி வேணும் அப்படின்லாம் கேட்டு எழுதியிருந்தான். இந்த மனுக்கள்லாம் உட்காந்து நாங்கள் படித்தோம். வாங்கின பொக்கே எல்லாமே மேடைக்கு பின்னாடி குப்பையாக கட்டாக கடந்தது. அது அப்பயே நாங்கள் உணர்ந்தது. இப்போ நீங்கள் சூடு பறக்க பிறக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க வைகை ஆற்றுலேருந்து. அவங்க எப்போவுமே எல்லா அரசியல்வாதிகளுமே நம்ம தமிழ் சினிமாலேயும் நிறையா பார்த்துருப்போம். வாங்கின மனுக்கள் எப்போவும் குப்பைக்கு தான் போகும்.